ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபர்ஸ் செய்யக்கூடிய இமாலய தவறு யூடியூப் டிப்ஸு பார்க்குறது தான் சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. ஸோ அதை பற்றி என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் A to Z தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன யூடியூபர்ஸ் செய்யக்கூடிய இமாலய தவறு, அப்படி என்னடா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்களா? யூடியூப் டிப்ஸு பார்க்குறது தாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில யூடியூபர்ஸ் இன்னமும் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தப்பை இனிமே யாராவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா செய்யாதீங்க. என்னன்னா, இப்போது நீங்கள் யூடியூப்பில் ஒரு குக்கிங் சேனலோ, ஒரு எஜுகேஷன் சேனலோ, இல்லை டெக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரிலேட்டடாக நீங்கள் ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க. நீங்கள் அனுதினமும் 24 ஹவர்ஸும் உங்களுடைய, அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்ட நீச் இருக்குது பாருங்கள், அந்த நீச் ரிலேட்டடாக தான் நீங்கள் தேடணும், படிக்கணும், பார்க்கணும், கேட்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகிட்டே இருக்கும். அப்டேட்டடாக என்ன நியூஸ் போயிட்டுருக்கோ அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய சேனலில் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸாக உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யூடியூப் டிப்ஸு பார்க்க ஆரம்பிச்சிட்றீங்க. யூடியூப்பில் தம்ப்நெயில் பண்ணுவது எப்படி, யூடியூப்பில் டைட்டில் கொடுப்பது எப்படி, டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பது எப்படி, ஹேஷ்டேகு, டேகு, யூடியூப் அல்காரிதம்னா என்ன, இதை தேடியே அலையிறீங்க. டெய்லி இதை தேடியே படிக்கிறீங்க, இதையே எல்லா பக்கமும் தேடுறீங்க. ஸோ இதை தேடுறது நல்ல விஷயம்தான், ஆனால் இது இரண்டாம் பட்சம்தான். ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் நீச் என்ன, அது ரிலேட்டடாக தேடுங்க, அது ரிலேட்டடாக படிங்க, அது ரிலேட்டடாக மட்டும் இருங்க. நீங்கள் எடுத்துக்கொண்ட நீச்சில் டாப் யூடியூப் கிரியேட்டர் யாரோ அவங்கள பாருங்கள், அவங்க இப்போ என்ன ட்ரெண்டில் வீடியோ போடுறாங்கன்னு பாருங்கள், அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நீச்சில் இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க எந்தெந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்களோ பாருங்கள். என்ன ட்ரெண்டில், உங்கள் நீச்சில் என்ன ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் சேனலை நீங்கள் க்ரோத் பண்ண முடியுமே தவிர, யூடியூப் டிப்ஸ் பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் அதையே ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. யூடியூப் டிப்ஸு, யூடியூப் அல்காரிதம்னு என்ன, இதையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது பார்க்குறது மூலிமா உங்கள் சேனலுக்கு ஒரு 10 வியூஸ் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட நீச்சை ஃபாலோ பண்ணி அது மூலிமா என்னென்ன, அது ரிலேட்டடாக என்ன சேனலுக்கு உங்கள் நீச் ரிலேட்டடாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறப்போ 10,000 வியூ, ஏன் 10 லட்சம் வியூஸ் கூட நீங்கள் கெயின் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் இந்த 10 வியூஸையே பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் 10 லட்சம் வியூஸ் கிடைக்கிற ஒரு விஷயத்த விட்டுறீங்க. 10 லட்சம் வியூஸுங்கிறது நீங்கள் எடுத்துக்கொண்ட நீச்சை ஃபாலோ பண்ணி அது மூலிமா நாலேஜை கெயின் பண்ணி அதில் இப்போ என்ன அப்டேட்டு, என்ன ட்ரெண்டிங்கோ அதை ஃபாலோ பண்ணி அது ரிலேட்டடாக வீடியோ போடுறது தான். அப்படி போட்டிங்கன்னா எந்த யூடியூப் டிப்ஸும் தேவையில்லை, எந்த அல்காரிதமும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸு கெயின் ஆகும். ஆனால் நீங்கள் 10 வியூஸை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தப்பை இன்றளவும் 2025லேயும் நிறையா யூடியூப் கிரியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தப்பை நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இதை பார்த்துருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா யூடியூபர்ஸையும் நிறையா பேர்த்த நான் கவனிச்சிருக்கேன், நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் இப்போ இதை சொல்கிறேனே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தப்பை யாராவது இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாருன்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸும் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து நீங்கள் எப்படி போகணுங்கிறதும், உங்கள் நீச்சை பார்த்துட்டு என்ன பண்ணால் நீங்கள் க்ரோத் ஆவீங்கிறதும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த தப்பை இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. முழுக்க யூடியூப் டிப்ஸையே பார்த்துட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உங்கள் கேட்டகரி என்ன, உங்கள் நீச் என்ன, அது ரிலேட்டடாக வீடியோஸ் பாருங்கள், அதில் நாலேஜை கெயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் யூடியூப் வீடியோஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன். ஸோ எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.